ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். மேரேஜ் யாருக்குன்னா இந்த நிக்காமலாம் பின்னாடி இவங்களுக்கு தான். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒன்றா எங்கேயாவது மேரேஜுக்கு போயிருப்போம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்போம், காலேஜ் அங்கிட்டு இங்கிட்டு போய் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம கூட சுற்றுறவனுக்கு ஒருத்தன் கல்யாணம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறான். வாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பேச்சுலராக இருந்திருக்க. நீ எந்த முடிவுனாலும் நீயே எடுத்துக்கிடுவ. எங்கனாலும் யார்ட்டையும் அம்மாட்ட தவிர வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் நீ இப்படி இருக்க முடியாது. அதை பற்றி சொல்லு. அதை பற்றி என்ன சொல்கிறேன், அதான் உண்மை. அதான் முன்னாடி வந்து எப்படினாலும் இருந்துக்கலாம், எப்படி தான் இருக்கும்னு ஒரு இது இருக்குது போல். அதுவும் இல்லாமல் ஏதோ புது லைஃப் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் இருந்தது அது ஏதோ முடிய போகிற மாதிரியும், இனிமேல் ஏதோ புதுசாக ஒரு சகாப்தம் ஆரம்பிக்கிற மாதிரி. சகாப்தம்லாம் சொல்கிறேன். புதுசாக நம்ம இனிமேல் ஒவ்வொன்றுமே புதுசாக இருக்கும். ஏன்னா கூட ஒருத்தவங்க வந்துடுவாங்க, எதனாலும் ஷேர் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணி பண்ணுற மாதிரி புது லைஃப். அதாவது புது லைஃப் கென்டர் ஆகிற மாதிரி. அதை சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு புது லைஃப். எக்ஸைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாக நர்வஸாகவும் இருக்குண்ணே, வேற பயம். ஆமாம், அந்த மாதிரியே இருக்கா. சரி பார்ப்போம், அதையும் பார்ப்போம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து கல்யாணம் வந்து April 30. நாளைக்கு இன்றைக்கி வந்து 29th. காலையிலே போய்ட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் போய் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கான். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு மறுவீட்டுக்கு போயிட்டு வர்றதுட்டு உனக்கு டயர்டாக தான் இருக்கும். தூங்கலைங்க, அந்த காலையில் 4:20க்கு எழுந்துச்சி, 2:30க்கு எழுந்துச்சி 4:20க்கு போயிட்டு 8 மணிக்கு வந்திருக்கு. இன்ன வரைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. இன்னும் வரைக்கும் குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்கண்ணே. அலைச்சல், வெயில் வேறு, வெயில் அதே ரொம்ப ஒரு டயர்டாக. வெயில் வெயில் அடித்து யானை வளர்ச்சியாக இருக்குது. சரி கைஸ், பையா வந்து டயர்டாக இருக்கான், போய் தூங்கட்டும். நம்ம வந்து நாளைக்கு வந்து சந்திப்போங்க. ஓகே, பாய். ஹாய் கைஸ், இன்றைக்கி தான் வந்து அஜய்க்கு கல்யாணம். மண்டபத்துக்கு வந்துட்டேன். காலையில் கீழே வந்து வேலைகள் போய்கிட்டு இருக்குது. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அஜய் வந்து தாடி கட்டிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மண்டபத்துக்கு மேலே இருக்கேன். அடுத்து என்னென்ன நடக்கு அப்படின்னு அவசியமாக பார்த்துக்கலாம். அவசியம் நெய் சாப்பிடணும், வீட்டை வந்து பொங்கல் சாப்பிடணும். எந்த பக்கம் ரைட்டா இருக்கா? இது உள்ள இருக்குமா? இன்னைக்காலா காலையில் வேண்டுட்டு போயிட்டாங்க. எங்கே வச்சு இருக்கும் இல்லையா? அண்டை நேரம் கொடுத்துருப்பாங்க. ஐயர்னால தான் போடணும், ரெண்டுமே போட முடியாது.
கைஸ், அஜய்க்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த தருதலையை வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோக்குள்ளே வந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க. என்ன நடக்கு அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ தானே. என்ன ஏன்டா இந்தா வச்சுக்கோ.